இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் தாயின் கருவில் வளரும் போதும் பிறக்கும் போதும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இந்நாள் வரையில் நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இறைவா, நீர் எங்களை கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ அழைத்திருக்கிறேன். அதன் வழியாக எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவரே, நீர் செய்த தியாகத்திற்காகவும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு எருசலேமை இறைவன் அன்பு செய்தார் என்பதை பற்றி கூறுகிறது. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் மகிழ்ந்து அவள் பொருட்டு அகமகிழுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். இதோ எவ்வாறு அவர் அவர்களை தேற்றுவார் என்றும், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்றும் எவ்வாறு இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை விளக்குகிறது. இதோ இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிரை தியாகம் செய்தார் என்பதை பற்றி விளக்குகிறது. அதே போல புனித சின்னப்பரும் நமக்காக கிறிஸ்துவின் நற்செய்தியை கொடுத்தார் என்றும், மேலும் அவர் இவ்வாறு கூறுகிறார், என் உடலில் உள்ள தழும்புகள் நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் என்று கூறுகிறார். கிறிஸ்துவிற்காக பல வகையான கஷ்டங்களை வேதனைகளை பட்டாலும் அந்த வேதனையிலே மகிழ்ச்சி கொள்கிறார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் 72 பேரை நியமித்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். அவர்கள் நோய்கள் நீக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார்கள். இவ்வாறு வாசிக்கின்றோம், உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று கூறுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர்கள் சென்று இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். நாமும் இயேசு கூறுவதை கேட்டு அதன்படி நடப்போம். இறைவன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.